Hi guys, welcome back to my YouTube channel. Hope எல்லாரும் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எக்ஸாஸ்ட்டாக இருந்ததுனால ஒன் டே ட்ரிப் மாதிரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கும்பக்கரை ஃபால்ஸ் போகலான்னு சொல்லி கிளம்பிருந்தோம். நியூ பார்ன் வச்சுருக்கிறதுனால அவங்களோட எசென்ஷியல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். டவல், ஒரு பேர் ஆஃப் ட்ரெஸ், பேம்பர்ஸ், அவங்களோட மெடிசின், பாசிஃபையர், டாய்ஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம். அதனால ஆஃப்டர்நூன் லன்ச் போகிற வழியில் டெம்பிள் சிட்டியில் தான் சாப்பிட்ருந்தோம். ஃபுட் ரொம்ப நல்லா இருந்தது. யூஸ்வலாக இங்கே நாங்கள் போவோம் அடிக்கடி. ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டு கும்பக்கரை ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். உங்களுக்கு க்ரீன் ரொம்ப பிடிக்கும், ஒரு மாதிரி நேச்சுரல் கனெக்டடான ஒரு பர்சன் அப்படின்னா கும்பக்கரை ஃபால்ஸ் போகிற வழியில் ஒரு ரூட் இருக்குது. ரொம்ப அமேசிங்காக இருந்தது. 2 சைடும் பெரிய பெரிய மரம் எல்லாமே இருந்தது. நம்ம சின்ன வயசுலலாம் ஹைவே சைட்ஸில் இருக்கும்ல, அதே மாதிரியான மரம்லாம் இன்னும் மெயின்டைன் ஆகி சூப்பராகவே இருந்தது. நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணதை விட அந்த ரோடில் ட்ராவல் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கார் பார்க்கிங்காக டிக்கெட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் தென் கொஞ்சம் வாக் பண்ணி போனதுக்கப்புறம் பேட்ரி கார் சர்வீஸும் அங்கே இருந்தது. மேபி ரொம்ப வயசானவங்க, குழந்தைலாம் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அது கூட ஆப் பண்ணிக்கலாம். நாங்கள் பேட்ரி கார் சர்வீஸ் தான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா பேபி வச்சுட்டு நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வந்தது. மேபி ரெயின் சீசன் இல்லாததுனால அப்படியா என்னன்னு தெரியல. பட் நிறைய மூவிஸ்லாம் பழைய மூவிஸ்லாம் இங்கே நிறைய ஷூட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக வந்திருந்தது. மேபி கிட்ஸ்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு ப்ளேஸாக இருக்கும். மேபி சீசன் டைமில் வந்திருந்தால் இன்னும் அந்த வாட்டரோட லெவல் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் சும்மா தண்ணியில் கால்லாம் நினச்சிட்டு பேக் டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். திருப்பி வர்றப்பையும் பேட்ரி கார் சர்வீஸ் தான் எடுத்துக்கிட்டோம். அப்படியே காரில் ஏறி கிளம்பிக்கிட்டோம். நான் எந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னா, ரெகுலராக ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகிடும். அதுவும் நைட் ஸ்லீப் இல்லாமல் ஒரு மாதிரி டஃப் டைமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஒரு ரிலாக்ஸிங்காக ஒரு ட்ரிப் போகணுன்னு சொல்லி தான் கும்பக்கரை ஃபால்ஸ் போயிட்டு வந்துருந்தோம். இது நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன். அன்றைக்கி நான்வெஜ் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சண்டே அதுவும். நான்வெஜ் இல்லை அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் மஷ்ரூம், பன்னீர், காலிஃப்ளவர் இது தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ண முடியும். ஸோ எங்கள் வீட்டில் யூஸ்வலாக நான்வெஜ் எடுக்காத ஒரு சண்டே அப்படின்னா அங்கே மஷ்ரூம் இருக்கும். இல்லை அப்படின்னா காலிஃப்ளவர் இருக்கும். ரொம்ப ரொம்ப ரேராக பன்னீர் இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாதம். ஆக்சுவலி இந்த ரெசிபி அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. எனக்கு அவங்க பண்ணுறதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபி அப்படின்னா அந்த தேங்காய் பால் சாதம் தான். ஸோ நான் அதுதான் கேட்டிருந்தேன், எனக்கு தேங்காய் பால் சாதம் பண்ணித்தர சொல்லி. அண்ட் தென் கோபி 65 நானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளான்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இது என்ன ஸ்பெஷல்னு தெரில. இந்த தேங்காய் பால் சாதம் ரொம்ப க்ரீமியாக இருக்கும், ரொம்ப யம்மியாக இருக்கும். நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ரெசிபி அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். அது என்னன்னு தெரில, அவங்க பண்ணுற தேங்காய் பால் சாதம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நானும் ஒரு 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் அவங்களோட ரெசிபி மாதிரி என்னால் அப்படியே ரீக்ரியேட்டே பண்ண முடியல. அவங்களோடது எப்போவுமே ஸ்பெஷல் தான். ஏன்னா அந்த கைப்பக்குவம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் யூஸ்வலாக எந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னா ஹோம்மேட் மசாலாஸ் நிறைய அரைச்சி வச்சுக்கணும். எதுவுமே பேக்கட் ஐட்டம்ஸ் வாங்கக்கூடாதுன்னு நான் நினப்பேன். என்னோடய அம்மா வீட்டில் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான். பேக்கட் ஐட்டம்ஸ் ரொம்ப வாங்க மாட்டோம். வேறு வழியே இல்லைன்னா வாங்குறது உண்டு. ஆனால் இந்த சிக்கன் 65 மசாலா நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் இந்த கோபி 65க்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். யூஸ்வலாக நான் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சம்டைம்ஸ் சோம்பேறித்தனத்தில் ரெடி பண்ண மாட்டேன். பட் நான்வெஜ்லாம் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 80% நான் ஹோம்மேட் மசாலாஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரேராக மேபி அந்த மசாலா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா வேணால் கடையில் வாங்குகிற அந்த பேக்கடு மசாலாஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ ஒன்று பார்த்துடலாம். இது ப்ரமோஷன்லாம் கிடையாது, பர்சனல் யூஸ்க்காக வாங்கியிருந்தோம். இப்போ ரீசெண்டாக இந்த பீஜியானோட இடியாப்பம் கம் நூடுல் மேக்கர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே வாங்கிட்டோம். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிராண்டில் இந்த மாதிரி ஒன்று லான்ச் பண்ணாங்க. பட் அது பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்தது. நான் கூட அது வாங்கலான்னு ட்ரை பண்ணப்போ ப்ரைஸ் பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்.
பட் இந்த டைம் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிறது ரொம்ப கம்மியாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. ஆஃபரில் 2500 கிட்ட வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருக்கு கைஸ். அந்த ப்ரைஸ்க்கு வந்து வொர்த்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்த பிராண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வச்சுருந்தாங்க. அது அஃபோர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இல்லை. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்த மாதிரி இடியாப்பமோ இல்லை பலகாரமோ பண்ணுறோம் அப்படின்னா அது வேணால் வாங்கிக்கலாம். பட் நம்மளே ஒன்ஸ் இந்த வைல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு இது ஓகேவாக இருந்தது. இதோட பில் குவாலிட்டி ரொம்ப ஸ்டர்டியாக இருந்தது. ரொம்ப வெயிட்டாகவும் இருந்தது. பிளாஸ்டிக் கொஞ்சம் ஓகேவான பிளாஸ்டிக் தான். மத்தபடி பயங்கர ஸ்டர்டி அண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு இதாக தான் இருந்தது. இது கூடயே வந்து சார்ஜரும் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் 6 பிளேடும் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்லைட்ஸும் நம்ம என்ன மேக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்லைட்ஸை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பேட்டரும் போட்டு நம்ம வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். மேக்ஸிமம் இதில் அவங்க என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா நூடுலும் இடியாப்பமும் பண்ணலான்னு சொல்லி தான். ஆனால் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம மேக் பண்ணுற சேவரிஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம மாற்றிக்கலாம். இது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா வந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக இதில் ஒர்க் பண்ணலாம். நாங்கள் இடியாப்பம் ட்ரை பண்ணியிருந்தோம். இடியாப்பம் வந்து 2 ரவுண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இதில் போடுற மாதிரி வந்தது. ஒரு தடவை மாவை இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 2 இடியாப்பம் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருந்தது. 40 மினிட்ஸ் வரைக்கும் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணிடலாம். நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இடியாப்பம் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு இனஃபாக தான் இருக்கும். ஆக்சுவலி புதுசாக வாங்கின ப்ராடக்ட்டுன்றதுனால எல்லோரும் வந்துட்டு அதை வச்சு நல்லா விளையாடிட்டு இருந்தோம். அதனால ஒர்க்கும் ஈஸியாக சிம்பிளாகவும் முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து காலிஃப்ளவருக்கு வரலாம். காலிஃப்ளவர் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி மெனு என்னென்னா தேங்காய் பால் சாதம், ஆலு கிரேவி அண்ட் தென் ஆனியன் ரைத்தா, காலிஃப்ளவர் ஃப்ரை. இது எல்லாம் தான் வந்து வீட்டில் வச்சுருந்தோம். யூஸ்வலாக சண்டே வந்து வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னாலே வந்து எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கும். ஏன்னா சண்டே அப்படின்னாலே நான்வெஜ் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். வெஜ் சாப்பிட்றப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணால் வந்து ஓகேவாக இருக்கும். இல்லை யூஸ்வலாக இந்த சாம்பார், புளிக்குழம்பு, வத்த குழம்பு, ஐயோ ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ வந்து அன்றைக்கி சண்டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். யூஸ்வலாக இந்த ஹெர்பல் ஐட்டம்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா மதுரையில் இருக்க இந்த கன்னடியார் ஷாப்பில் தான் வாங்குவோம். இவங்களுக்கு ஆன்லைன்லேயும் இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி வெளியூரில் இருக்கோம் அப்படின்னா இவங்ககிட்ட ஆன்லைன் மூலியமாகவும் வாங்கிக்கலாம். குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக வெளியில் வாங்குறத விட மேக்ஸிமம் இவங்கக்கிட்ட தான் வாங்குவோம். ஸோ வந்து ஒரு பாத் பவுடர் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம். இது வாங்கி வச்சே பல மாதம் ஆயிடுச்சு. பேபி பிறந்தப்போ வாங்கினோம். பட் அதை எதுவுமே நான் ரெடி பண்ணாமல் வச்சுருந்தேன். மேபி உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. இதை இப்போ தான் எடுத்தேன். பட் எவ்வளோ வாங்கினேன்றதை நான் மறந்துட்டேன். எவ்வளோ கிராம்ஸ் வாங்கினேன் அப்படின்றத வெயிட் மிஷினை வச்சு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ண ஆரம்பித்தேன். அதில் வந்து 100 கிராம்ஸ் தான் எல்லாமே வாங்கியிருக்கேன் போல். 1ல் எக்ஸ்ட்ரா இருந்தது, 1ல் கம்மியாக இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து 3 இன்க்ரீடியண்ட்டை மட்டும் வச்சு இந்த பாத் பவுடர் ரெடி பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா வந்து இதை வந்து பேபிக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அதை நான் ரெடி பண்ணுறேன். மேபி இது பேபிக்கு செட் ஆகலை அப்படின்னா நானும் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப கம்மியாக 100 கிராம்ஸில் 3 இன்க்ரீடியண்ட் வச்சு இந்த பாத் பவுடர் வந்து ரெடி பண்ணுறேன். நல்லா வந்து சன்லைட்டில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். இது வந்து கூழாங்கழங்கு அண்ட் தென் கஸ்தூரி மஞ்சள், பாசிப்பருப்பு இது 3 தான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த கூழாங்கழங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் வந்து பிரைட்னிங் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் தென் கஸ்தூரி மஞ்சள் வந்து எதுக்காக அப்படின்னா மஞ்சள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பெட்டர்னு தோணுச்சு. ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் சட்டிலாக இருந்தால் பெட்டர்னு சொல்லி நான் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் பாசிப்பருப்பு வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பாக வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 1 வீக்காவது வச்சு ட்ரை பண்ணணுன்னு இருக்கேன். அப்போ தான் லாங் யூஸ்க்கு வந்து நல்லபடியாக இருக்கும். இல்லை அப்படின்னா பூச்சி வண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நல்லா ட்ரை பண்ணி இது அந்த வீக்லேயே இன்னொரு நாள் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆனிவர்சரிக்காக வந்திருந்தார். அண்ட் தென் எங்கள் வீட்டில் ஒரு வழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா
டெலிவரிக்கு அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறப்போ என்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து ட்ரெஸ் வச்சு தாம்பூலம் கொடுக்கணும் அப்படின்றது தான், தட்டு கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அதுக்காக வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வந்திருந்தோம். அம்மாவுக்கு வந்து நாச்சியாஸில் ஒரு புடவை எடுத்திருந்தோம். சாஃப்ட் சில்க் தான் வாங்கியிருந்தோம். அப்பாவுக்கு வந்து ரெய்மண்ட்ஸில் கிளாத்தை எடுத்து கொடுத்துட்டோம். ஸோ அத பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். அப்புறம் இடையில வந்து இந்த க்ளே பாட்லாம் செய்கிற இடத்த பார்த்துருந்தோம். ஸோ அந்த உண்டியல் மட்டும் வாங்கியிருந்தேன். அண்ட் தென் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனிவர்சரிக்கு ட்ரெஸ் வந்து ஃபீடிங் ட்ரெஸ்ஸாவே வாங்கிடலான்னு சொல்லி, சாரா ஷேப்பில் தான் வந்துட்டு ஒரு அனார்கலி எடுத்திருந்தேன். இவங்க கிட்ட நான் ஆல்ரெடி நெறைய அவுட்ஃபிட்ஸ் வாங்கிட்டேன். டெலிவரிக்கு அப்புறமே ரொம்ப நல்லாயிருக்கு. அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்குது. மித்த வெப்சைட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ, இவங்கள்ட்ட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. அட் த சேம் டைம் அந்த ப்ரைஸ்க்கான வொர்த் வந்து ட்ரெஸ்ஸில் நல்லாவே தெரியுது. இந்த ஒரு மெஜெண்டா கலர் அனார்கலி தான் எடுத்திருந்தேன். இதோட சேர்த்து துப்பட்டாவும் குடுத்துடுறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ட்ரெஸ்ஸும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 2 டேஸ்லேயே வந்து எனக்கு கிடைச்சிடுச்சு. ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து நான் ஒரு 4 to 5 அவுட்ஃபிட்ஸ் வாங்கியிருப்பேன். எல்லாமே நல்லாயிருக்கு. ஒண்ணே ஒண்ணு மட்டும் ரொம்ப ஃபேட் ஆன மாரி ஃபீல் ஆச்சு. அது மட்டும் தான். மத்தபடி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் தென் பாஸ்தாலாம் பண்ணிட்டு எஸ்கேவோட மூவி ஒண்ணு ஜீல வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அத பார்த்துட்டே வந்து அந்த டேவ நாங்க வைண்ட் அப் பண்ணிட்டோம்.